Hello friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு நம்ம பால் பவுடர் வச்சு குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் பால் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் நெய் சேர்த்தது ஸ்கிப் ஆயிடுச்சு. கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக பிணைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வராது. நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுறப்ப அது விரிசல் விட்டுடும். அதனால கொஞ்சம் இலக்கமாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் பால் பவுடர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா சர்க்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு நம்ம சிம்மில் போட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம அங்கே உருட்டி வச்சுருக்கிற மாவெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணிடாதீங்க, சின்னதாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொரித்து அந்த ஜீராவில் போடுறப்ப அது இன்னுமுமே கொஞ்சம் பெருசாகும். அதனால் நீங்கள் சின்னதாக மீடியம் சைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4 ஏலக்காவை எடுத்து தட்டி இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஒரு கரண்டியில் எடுத்துட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்றப்ப அந்த ஏலக்காய் எதுவுமே நம்ம வாயில் வந்து மாட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். அதே மாதிரி இது எல்லாம் நம்ம சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுடுங்க. நம்ம சிம்மில் வச்சே ஃபுல்லாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடனே கரண்டி போட்டு கிளறிடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மெதுவாக நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடும். இப்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் வந்து இதை சேர்த்துடலாம். நீங்கள் ஜீராவில் சேர்க்குறப்ப அது வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஆறிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. இப்போது மீதி இருக்கிறதையும் நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த ஜீராவில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக அழகுக்காக பாதாமும் பிஸ்தாவும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த விரிசலுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.